அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டார்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டார் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எதை வந்து கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து சிமிலர் டு மெத்தட், பட் சில டிஃபரன்ஸ் இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து சேம் நேம் ஆஸ் கிளாஸ் நேம். ஸோ என்ன கிளாஸ் நேம் நம்ம வந்து கொடுக்குறோமோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டார் நேமாக வந்து இருக்கணும். அதுக்கடுத்து நெவர் ரிட்டர்ன் எனி திங். இப்போ நீங்கள் மெத்தட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்குது. இங்கே வாய்டு மெயின்னு இருக்குது, அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வாய்டு மெயின். ஸோ ஒரு ரிட்டர்ன் டைப் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. பட் இங்கே கன்ஸ்ட்ரக்டாரில் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது மெத்தட் மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டார் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, யூஸ் இட் டு அலோகேட் மெமரி அண்ட் இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இப்போ நான் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன், நியூ கீவேர்ட் பக்கத்தில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்டார் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது நம்ம எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கிளாஸ் நான் வந்து ஏபிசிடின்னு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய கிளாஸ் நேமை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கலாம், அதாவது வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் இருக்கலாம். இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். இன்ட் num1 என்னுடைய ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதுக்கடுத்து இன்ட் num2 என்னுடைய செகண்ட் வேரியபிள், இன்ட் ரிசல்ட் இது என்னுடைய தேர்ட் வேரியபிள். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கன்ஸ்ட்ரக்டார் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் என்ன பண்ணணும், சேம் நேம் ஆஸ் கிளாஸ் நேம், நெவர் ரிட்டர்ன் எனி திங். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்றதுனால நம்ம எதுவுமே வாய்டு அதுவுமே நம்ம போடக்கூடாது. ஸோ சேம் நேம் ஆஸ் கிளாஸ் நேம் ஏபிசிடி. ஓகேவா? அது கொடுத்துட்டு நம்ம வந்து இப்படி என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துடணும். இதுதான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாரும் ஒரு மெத்தட்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். கன்ஸ்ட்ரக்டார் இஸ் சிமிலர் டு எ மெத்தட்னு. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேராந்தசிஸ் நம்ம வந்து கொடுத்துடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டார். இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணுறதுனால ஏபிசிடின்னு கொடுத்தேன். இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு நான் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணாது, இந்த கன்ஸ்ட்ரக்டார் டெமோக்கு நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்கணும். லெட் மீ கிவ் கன்ஸ்ட்ரக்டார் டெமோ. ஸோ அந்த கிளாஸோட நேம் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டாரும் மெத்தடும் கிட்டத்தட்ட சேம் தான், பட் இங்கே வந்து எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டார் டெமோ இதையும் நான் வந்து எடுத்துடுறேன். இப்போ இந்த ஏபிசிடி கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏபிசிடி ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஓபிஜே, அதுக்கடுத்து இஸ் ஈக்குவல் டு நியூ ஏபிசிடி ஒரு கன்ஸ்ட்ரக்டார். ஓகே, இப்போ உங்களுடைய கண்ட்ரோல் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னு ஒன்று இருக்கும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா ஒன்றும் இல்லை, பெராமீட்டர்ஸ் இருக்காது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ட் நேம் இந்த மாதிரி சம்திங் பெராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைனா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நான் சம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹலோ யூசர்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ யூசர்ன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது எதுவுமே நான் வந்து கொடுக்கலனா என்ன நடக்கும்னா, இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன் எதுவுமே பிரிண்ட் ஆகலை? நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் நான் வந்து கொடுக்கலனாலுமே இந்த ஏபிசிடி இந்த லைன் வந்தோடனே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லைன்றதுனால வெறுமையா இதுக்கு வந்து மெமரி மட்டும் இதை வந்து அலோகேட் பண்ணிடும். ஓகே, num1 இன்டீஜர், இதுக்கு இத்தனை பைட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஜாவாவில் 4 பைட்ஸ் எல்லா இன்டீஜருக்குமே. அதுக்கடுத்து num2க்கு இனிஷியல் அலோகேட் பண்ணிடும். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கும் வந்து அலோகேட் பண்ணிடும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 12 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டாரோட வேலை. இப்போ நீங்கள் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், கன்ஸ்ட்ரக்டார் இஸ் சிமிலர் டு மெத்தட், கன்ஸ்ட்ரக்டார் நேம், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருக்கணும், அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிளாக் நீங்கள் வந்து கொடுக்கணும் கர்லி பிரேசஸ்க்குள்ளே. இப்போ பாருங்கள், நான் இனிஷியலைஸும் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய num1 வந்து நான் 10ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி num2 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் 20 நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ num1 அண்ட் num2க்கு நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு மெத்தட் வச்சு நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், வாய்டு டிஸ்பிளே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் ரிசல்ட்டுன்றதுல நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், ரிசல்ட் ஈக்குவல் டு num1 ப்ளஸ்
num2. ஸோ இப்படி நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ num1 அண்ட் num2 இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி ரிசல்ட்டில் தூக்கி போடுறோம். இப்போ நான் system டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல சம் ரிசல்ட் ஈக்குவல் டு நான் ஒரு கமெண்ட் மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நான் என்னுடைய ரிசல்ட் வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, சிம்பிள். இப்போ பாருங்க, என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸ்க்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் இந்த எல்லா இதுவுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா மெம்பர்ஸாக இருக்கட்டும், மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. இந்த லைன் வந்தோன்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஏபிசிடி num1 அண்ட் num2 இது வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். இப்போ அசைன் பண்ணியாச்சு. என்னுடைய வேலை என்னது, நான் அதை வந்து சம் பண்ணி நான் அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இங்கே நான் எந்த டிஸ்பிளே இதுவுமே நான் வந்து கொடுக்கலையே. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணணும். ஓபிஜே டாட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டிஸ்பிளே மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். நம்ம ஜாவாவில் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். நான் C++ பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ஆஃபன் நான் அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் ஈக்குவல் டு 13 எனக்கு வந்து வந்துருச்சு. எப்படி இந்த num1 அண்ட் num2 10ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்குது, அதை வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். இப்போ பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சம் int a int bன்னு ரெண்டு பெராமீட்டர்ஸ் இருக்குது. num1ன்றது நான் கொடுக்குற a வேல்யூ, num2ன்றது நான் கொடுக்குற b வேல்யூ. அப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தவறான இது. ஏன்னா இங்கே வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் இல்லை, பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் எனக்கு வந்து எரர் காமிக்குது பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஏபிசிடி இஸ் அன்டிஃபைன்டு. அதாவது நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டாரில் ரெண்டு பெராமீட்டர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து எந்த பெராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பெராமீட்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதே இது 10 and 20 நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நியூ ஏபிசிடி ஆஃப் 10, 20. ஸோ இந்த இது பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டார் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது இந்த ஏபிசிடி கன்ஸ்ட்ரக்டார் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுவுமே என்ன டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நான் அந்த 10, 20 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 வந்து டேரெக்டாக எங்கே போயிடும்? இந்த ஏக்கு வந்து போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏ தான் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு 10 இருக்குது. அதனால ஏவோட வேல்யூ 10. அதே மாதிரி பி வந்து இங்கே கொடுத்துருக்கோம் செகண்ட், இங்கே 20 செகண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பியோட வேல்யூ இங்கே வந்து 20. ஸோ num1ஓட வேல்யூ என்னது 10, num2ஓட வேல்யூ வந்து எனக்கு வந்து 20. இப்போ ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இஃப் ஐ ரன் திஸ் கோட், சேம் ரிசல்ட் எனக்கு அதே 30 தான் எனக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்னா என்னது? சேம் நேம் as class name. It is similar to method, but it does not return anything. There are two types of constructor. One default constructor, இன்னொன்று பார்த்தீங்கன்னா parameterized constructor. Okay.